இந்த இனிய காலத்தில் 77வது குடியரசு தின விழாவை இனிதே கொண்டாடி வருகிறோம். முதலில் இறை வணக்கம். மாணவிகள் School standards, attention. Standards, attention. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நாட்டின் குடியரசு தின விழாவினை கொண்டாடும் விதமாக நமது சிறப்பு விருந்தினர் சுவாமி ஞானஸ்வரூபானந்தஜி மகாராஜ் அவர்களை கொடியேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
Trio, we are celebrating 77th Republic Day. In our Ramakrishna Mission Polytechnic College, we are happily welcome Mrs. Shyamla Ashok, Chief Executive Officer, Lakshmi Charities. Now I humble request Madam, please unfurling to national flag. Group, attention! National flag is ready for unfurling, ma'am. Flag, ready, 1, 2. Salute the national flag! Salute! Order! குறிப்பாடல். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதரம் என்றே பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொலி வீசி பறந்தது பாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர், கம்பத்தின் கேளிற்றல் காணீர், எங்கும் காணரும் வீர பெருந்திர கூட்டம், நம்பக்குரிய வீரர் தங்கள் நல்லுயிர் நீந்தும் கொடியினை காப்பர். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரீர். தாயின் மணிக்கொடி பாரீர். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதேத்தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய सर्वधर्मस्वरूपिणे अवतार वरिष्ठाय रामकृष्णाय ते नमः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतङ्गमय. त्वमेव माता च पिता त्वमेव, त्वमेव बन्धु च सखा त्वमेव, त्वमेव विद्यां द्रविणं त्वमेव, त्वमेव सर्वं मम देव देव. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ तत्सत्. श्रीरामकृष्णार्पणमस्तु. தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறை நுடலும் தரிசனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறார் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த
பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறவியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நிசாந்தம். Ready, 1, 2. புனித மும்மூர்த்திகளின் பொற்பாதங்களை வணங்கி நமது நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் நமது ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் திருமூவர்களின் பாதங்களை வேண்டி ஆரத்தி மற்றும் இறைவணக்கத்துடன் துவங்கும். स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय नमः. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुर्. नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूराये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. நம் தேசம் நம் பெருமை. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு, பேரின்ப ஞான வீடு. எங்கள் நாட்டுக்கெந்த நாடு ஈடு. ஆம், நம் பாரதம் பேரின்பத்தின் ஞான வீடு. சகோதரா, பெருமைப்படு. நம் தேசம் நம் பெருமை. நம் பாரதத்தின் வரலாற்றை புரட்டி பார்க்கலாமா? வேதகால பாரதம், இந்தியாவின் வேதகாலம் என்பது நமது ஆன்மீக கலாச்சார பண்பாட்டு வளர்ச்சிக்கு அடித்தளமிட்ட பொற்காலம். இக்காலத்தில் ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள், உபநிடதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் மட்டுமின்றி வானசாஸ்திரம், ஜோதிடம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவங்கள் இவற்றில் சிறந்து விளங்கின. வேதகால பாரதம் ஆன்மீகத்தின் பொற்காலம். இதோ ரிக், யஜுர், சாம, அதர்வண உபநிஷத்துக்களின் ரிஷிகள் வேத வியாசர், ஆதி சங்கரர், கார்கி, மைத்ரேயி, லோபமுத்ரா, சாவித்ரி. भारत सुंदरम भारतम सुंदरम भारत सुंदरम भारतम सुंदरम वेदा सुंदरम उपनिषद सुंदरम संस्कृतं सुंदरम चिंतनं सुंदरम योग सुंदरम आयुर्वेद सुंदरम भारत सुंदरम भारतं सुंदरम भारतं सुंदरम विविधता सुंदरम एकता
गीता सुन्दरं हृदयं सुन्दरं प्रेमा सुन्दरं जना सुन्दरं राष्ट्रभक्तिः सुन्दरम् भारत सुन्दरं भारतं सुन्दरं भारत सुन्दरं भारतं सुन्दरं भारत सुन्दरं இடைக்கால பாரதம் இடைக்கால பேரரசுகள் கிபி 8ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை அமைந்துள்ளன. இக்காலகட்டத்தில் பல பேரரசுகள் பாரத நாட்டை ஆண்டன. இம்மன்னர்கள் நம் மக்களை மட்டும் ஆண்டனர், நம் கல்வி, பொருளாதார, கலாச்சார பண்பாடுகளையும் ஆண்டனர். இதோ நம் முன்னே சந்திரகுப்த மௌரியர், அசோக சக்கரவர்த்தி, கிருஷ்ணதேவராயர், சத்ரபதி சிவாஜி, ராணி சென்னம்மா, ராணி ருத்தம்மா, ராஜராஜ சோழன், விக்ரமாதித்தன், ராணா பிரதாப் சிங், ராணி பத்மினி, நம் மன்னர்கள் நம் பெருமை. பாவையர் புலவை போட பரிதேர் சகடமாட கரைமேல் கதிரை போல விளங்கிடும் மருமதேவர் பழையணி பெருமை சாற்ற புலவர்கள் தமிழும் வீரும் கடமேல் புயலை போல கலங்கள் விரைந்து பாய மன்னலை சீராட்ட தென்புலம் ஏகும் வீர ராஜ வீர சூரா பகைபுலம் சிதறியோடு சரமழை பெய்தல் கண்டு கடலலை கரைக்கு ஓடும் அடடா பெரும் வீர எடடா துடி மாலை தொடடா சரமாலை அடடா பறையோ தமிழ் வாழ்க வாழ்க நல்லோர் தேசம் வாழ்க வீரா. அடிமைப்பட்ட பாரதம் வியாபாரம் செய்ய வந்த அந்நியர்கள் நம் நாட்டின் வளத்தை கண்டு பேராசை கொண்டு நம்மை சூறையாடத் தொடங்கினர். ஆங்கிலேயரின் அடக்குமுறையால் அல்லல் பட்ட நம் மக்கள் அடக்குமுறையை எதிர்த்து வேற்றுமையை மறந்து ஒற்றுமையாய் போராட ஆரம்பித்த தருணம் இதோ நம் கண் முன்னே. ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஆங்கிலேயரும் விடுதலை போராட்ட வீரர்களும். இதற்கு பின் விடுதலை வேட்கை கொழுந்து விட்டு எரிந்தது. இவ்விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கி நின்றவர் நம் காந்தி தாத்தா. அவருடன் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தனர். எங்கும் விடுதலை முழக்கம், எங்கும் விடுதலை முழக்கம். இதோ காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், நேதாஜி, அம்பேத்கர், பாரதியார், சரோஜினி நாயுடு, சாவித்ரிபாய் புலே, விவேகானந்தர். பறையருக்கும் இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, மறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. திறமை கொண்ட தீமை அற்ற தொழில் புரிந்து யாவரும் தேர்ந்த கல்வி ஞானம் எய்தி வாழும் இந்த நாட்டிலே விடுதலை 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 விடுதலை.
இந்தியாவாக மலர்ந்தது. நம்மை நாமே ஆளும் ஜனநாயக இந்தியா விவசாயம், தொழில்துறை, கல்வி, பொருளாதாரம், அறிவியல் என பல துறைகளிலும் இன்று வரை வளர்ச்சி கண்டு வருகிறது. 3 பக்கம் கடலால் சூழ்ந்ததல்ல இந்தியா, 4 பக்கமும் புகழால் சூழ்ந்தது நம் இந்தியா. இதோ நேரு அவர்கள், மோடி அவர்கள், ரத்தன் டாடா அவர்கள், ஜிடி பிர்லா அவர்கள், ராஜேந்திர பிரசாத் அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள், முப்படை தளபதிகள். எங்கள் தேசம் இந்தியா, வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா. வேறு வேறு மொழிகள் கூடி எங்கு விருந்து நின்ற போதிலும் 100 கோடி நாவில் பேசும் நல்ல ஒற்றை வார்த்தை இந்தியா, இந்தியா. ஏனை மக்கள் மொழி வளைக்க இதழ் குவித்த வேளையில் வான் வரைக்கும் இலக்கியங்கள் வரைந்த தேசம் இந்தியா. காந்தி தேசம் இந்தியா, கற்பின் தேசம் இந்தியா, அக்னி தேசம் இந்தியா, அகிம்சை தேசம் இந்தியா. மானம், வீரம், கல்வி காத்த ஞான பூமி இந்தியா, இந்தியா. மாதரம் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இதோ நம் கனவு இந்தியா. திருக்குறளில் உழவுக்கு ஒரு அதிகாரம், இனி இங்கு உழவர்களுக்கே அதிகாரம். வேளாண்மை காப்போம். நாம் வாழ்வதற்காக பிறக்கிறோம், இவர்கள் உயிர் தியாகத்திற்காக பிறக்கிறார்கள். நம் எல்லை சாமிகள் இவர்கள். இராணுவ வீரராக சேவையாற்றுவோம். சயின்ஸ் இஸ் எ ஜேர்னி, டிஸ்கவரி இஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். சயின்டிஸ்டாக உருவாகுவோம். நான் படித்து முடித்து வேலைக்கு செல்ல மாட்டேன், யாரும் பயப்பட வேண்டாம். நான் படித்து முடித்து 1000 பேருக்கு வேலை தரும் தொழிலதிபர் ஆவேன். They make a world a healthier place. மருத்துவ சேவை புரிந்து உலக உயிர்களை காப்பாற்றுவேன். கலைகளை வளர்த்து பண்பாட்டை காப்போம். எத்துறை என்றாலும் நாட்டுக்கு சேவை செய்ய முன் வருவோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். எங்கள் ஆரிய தாய் திருநாடு பாரத திருநாடு, உந்தன் புகழ் கொடி உயர்ந்து பறந்திட செய்வோம் நாங்களே. எங்கள் ஆரிய தாய் திருநாடு பாரத திருநாடு, உந்தன் புகழ் கொடி உயர்ந்து பறந்திட செய்வோம் நாங்களே. உன்னை போற்றி உன்னை துதித்து நாங்கள் வலம் வருவோம், தாயே நாங்கள் வலம் வருவோம். உன் கொடி ஏந்தி உன் புகழ் பாடி நாங்கள் வலம் வருவோம், உலகம் முழுதும் வலம் வருவோம். நெஞ்சத்தில் உன் நினைவு வரும்போது உலகம் தோன்றியது, நெஞ்சத்தில் உன் நினைவு வரும்போது உலகம் தோன்றியது. மின்னல் பாயுது மெய்சில் இருக்குது மனசே பொங்குது, மின்னல் பாயுது மெய்சில் இருக்குது மனசே பொங்குது. எங்கள் ஆரிய தாய் திருநாடு பாரத திருநாடு, உந்தன் புகழ் கொடி உயர்ந்து பறந்திட செய்வோம் நாங்களே. எங்கள் ஆரிய தாய் திருநாடு பாரத திருநாடு, உந்தன் புகழ் கொடி உயர்ந்து பறந்திட செய்வோம் நாங்களே.
அனைவருக்கும் என் முத்தான முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று என் உரையை தொடங்குகிறேன். இன்று நாம் அனைவரும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடும் நாள் இந்தியாவின் குடியரசு தினமாகும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் தேதி நமது நாடு குடியரசாக உருவானதை வரலாற்று சிறப்புமிக்க நாளாக நினைவு கூறுகிறோம். 1950ஆம் ஆண்டு இதே நாளில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்து இந்தியா ஒரு முழுமையான ஜனநாயக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. அதன் மூலம் மக்கள் தான் நாட்டின் அதிகாரம் என்பது உலகிற்கே எடுத்து காட்டினோம். குடியரசு தினம் என்பது வெறும் விடுமுறை நாளோ விழா நாளோ அல்ல, உரிமைகளோடு சேர்ந்து கடமைகளும் உள்ளன என்பதை நினைவு கூறும் நாள். இந்திய அரசியலமைப்பு நமக்கு சம உரிமை, சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வழங்குகிறது. இந்த மதிப்புகளை நாம் வாழ்க்கையில் பின்பற்றினால்தான் உண்மையான குடியரசு உருவாகும். இந்தியாவின் எதிர்காலத்தை கனவு கண்ட மகான்களில் மிகவும் முக்கியமானவர் சுவாமி விவேகானந்தர். அவர் இளைஞர்களை நோக்கி எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நின்று விடாதீர்கள் என்று கூறினார். இந்த வார்த்தை இன்று மிகவும் பொருத்தமானவை. மாணவர்களாகிய நாம் சோம்பல், பயம், தளர்ச்சி ஆகியவற்றை விட்டு உயர்ந்த இலக்குடன் செயல்படும் என்பதை மேற்கோள் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் அவர் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞரின் கையில் தான் உள்ளது என்று கூறினார். அதாவது நாளைய இந்தியாவை உருவாக்கும் பொறுப்பு நம்மிடமே உள்ளது. நாம் எப்படி படிக்கிறோமோ, எப்படி நடக்கிறோமோ, எப்படி சிந்திக்கிறோமோ அதுபோல்தான் இந்தியாவின் எதிர்காலம் இருக்கும் என்றார் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் வெறும் புத்தக கல்வி மட்டும் போதாது என்றார். உண்மையான கல்வி மனிதனை வலிமையாக்கும். அதனால் நாம் தேர்வுக்காக மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக கல்வி கற்க வேண்டும். நேர்மை, ஒழுக்கம், தன்னம்பிக்கை, மனிதநேயம் ஆகிய பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அவர் இந்தியாவை பற்றி இன்னொரு முக்கியமான கருத்து கூறுகிறார். ஒற்றுமையே ஒரு நாட்டின் உண்மையான பலம். நமது நாடு பல மொழிகள், பல மதங்கள், பல பண்பாடுகள் கொண்ட நாடு. ஆனால் அவற்றுள் இருக்கும் ஒற்றுமை தான் இந்தியாவின் மிகப்பெரிய வலிமை. இந்த குடியரசு தினத்தை நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல மாணவர்களாக இருப்போம் என்றும், நல்ல குடிமக்களாக மாறுவோம் என்றும், நாட்டின் சட்டங்களை மதிப்போம் என்றும், ஒற்றுமையும் சகோதரத்தையும் பேணுவோம் என்றும் சுவாமி விவேகானந்தர் கனவு கண்ட வலிமையான, அறிவுள்ள, ஒற்றுமையான சகோதரத்தை இந்தியாவை உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். Respected Swamijis and chief guests, teachers, dear parents and my friends, today we have gathered here with great pride and joy to celebrate 77th Republic Day of our great nation India. On 26th January, India became sovereign, socialist, secular and a democratic republic, guided by the values of justice, liberty, equality and fraternity. Republic Day is not just a date on calendar. It reminds the sacrifices of our freedom fighters who fought bravely for our freedom. Leaders like Mahatma Gandhi, Dr. B.R. Ambedkar, Jawaharlal Nehru and Sardar Vallabhbhai Patel and many more who fought bravely for our and dedication and courage brought us independence and helped shape of our republic. India is a land of diversity in language, culture, religion and traditions, yet we stand united as one in nation. This unity in diversity is our greatest strength. From Himalayas to deep blue ocean, from villages to modern cities, India continues to grow with resilience and hope. As we step into 2026, India moving forward in science, technology, education, sports and space research. From digital innovation to self-reliance, our nation shaping a future that the world looks up to. But development is meaningful only when it reaches the last person standing in society. Dear friends, the future of India lies in young minds and responsible hearts. We must ask ourselves, are we honest in our action? Do we respect women and elders? Do we protect public property? Do we stand against injustice and discrimination? True patriotism is not waving a flag or shouting slogans. True patriotism is doing our work sincerely, being disciplined, compassionate and ethical in our daily lives. Let us take a pledge today to be a good citizen, to value education, to serve society and to work for India that is strong, inclusive and peaceful. On this proud occasion, let us remember the great nation built not by its only leader but by responsible citizens. On this proud and determination, I conclude my speech. Thank you. Jai Hind, Vande Mataram. Vande Mataram. With the blessings of Holy Trio, happy Republic Day to all. Respected Maharaj, teachers and my dear friends, today we are celebrating Republic Day. It is an important day for our country. On this day in 1950, India adopted its constitution and became a republic. Constitution gives supreme level of our country. It was written by great leaders and Dr. B.R. Ambedkar played a very important role in preparing it.
Constitution gives us fundamental rights such as equality, freedom, and justice. Republic Day also reminds us to sacrifice made by our freedom fighters like Mahatma Gandhi, Subhash Chandra Bose, Bhagat Singh, and many others. Because of the struggle and sacrifice, we are living in a peace and together. India is a country of unity in diversity. Peoples of different religions, languages, and cultures live together peacefully. நாடெங்கும் திக்கெட்டு ஒலிக்கும் திருமூவர்களை வணங்கியும் கல்லில் ஒளி எழுப்பி கடலில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவையூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியால் என்னை கூட சிந்து பாட வைத்த நிறந்தமிழே வாழியவே உன்னை வணங்கியின் வணங்கியின் உரையை துவங்குகிறேன். இந்தியாவில் சுமார் 200 நூற்றாண்டுக்கு முன்னால் நீடித்து வந்த ஆங்கிலேய ஆட்சி ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல கழகங்களையும் புரட்சிகளையும் நிகழ்த்தி தன்னுடைய குருதிகளையும் தியாகங்களையும் தமது தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்த தேசத் தலைவர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாள் தான் குடியரசு தினமாகும். முன்றைய காலத்தில் நமது மன்னர்கள் ஒற்றுமையாக இல்லாமல் இந்தியாவை தனித்தனி மாநிலங்களாக பிரித்து ஆட்சி செய்து கொண்டு வந்தது. அப்பொழுது ஆங்கிலேயர்கள் நம்மளது இந்தியாவுக்குள் வணிகம் செய்வதற்காக வந்தார்கள். படிப்படியாக அவங்களுடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் கொடுங்கோல் ஆட்சியை ஏற்படுத்தினார்கள். அத்தகைய கொடுங்கோல் ஆட்சி ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் அன்று விடுதலை பெற்றது. இந்திய விடுதலைக்கு பிறகு மக்களாட்சி என்பது ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம் என கருதி ஆங்கிலேயர் டாக்டர் P.R. அம்பேத்கர் அவர்களின் முன்னணியில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவிற்காக உயிரை தியாகம் செய்த தியாகிகளின் நினைவு கூறும் வகையில் விடுமுறை அளிக்கப்பட்டு நாடெங்கும் அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் தேசிய கீதம் பாடி கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது. இவருக்கும் குடியரசு தின நாள் நல்வாழ்த்துக்கள். துயமூர்த்திகளின் பாதங்களை வணங்கி நமக்கு இந்த அரிய வாய்ப்பினை நல்கி நம்மிடையே இந்த விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள நமது செயலாளர் சுவாமிஜி அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் நமது பள்ளி மற்றும் பிரைமரி ஸ்கூல் கொடியேற்றி நம்முடைய இங்கே வருகை புரிந்துள்ள நமது சுவாமிஜி பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நமது இல்லத்து நல விரும்பிகள், மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். குடியரசு தின விழாவில் சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை செய்து நமக்கு குடியரசு தினத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த நமது ராமகிருஷ்ணா மிஷன் சென்டனரி பிரைமரி ஸ்கூல் மாணவிய செல்வங்களுக்கு இந்த தருணத்தில் வருக வருக என்று வரவேற்பதிலும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குடியரசு தின நாளின் முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்புகளையும் எடுத்துரைத்த நமது பள்ளி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் உரையாற்றினார்கள். அந்த உரையாற்றிய மாணவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் வருகை புரிந்துள்ள அனைத்து மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்போ நம்மளிடையே பேசிய மாணவர்களில் பாலிடெக்னிக் சார்ந்து சரவணன் ஒரு மாணவர் பேசினார். அவர் ஒரு காட் கிஃப்டட் சைல்டு. அவருக்கு காது சரியாக கேட்காது. ஆரம்பத்தில் சேர்ந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துல நான் போயிடுறேன், என்னால் இருக்க முடியலை அப்படி. ஏன்னா அவர் ஒருத்தர் கூட இருந்து உதவி செய்யணும், எல்லா இடத்துலையுமே கவனிப்பார். அவருக்கு உண்டான ஃப்ரீக்குவன்சி இருந்து அமர்த்திருந்து அவருக்கு தெளிவாக புரியும். இன்னொரு மாணவர் படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணால் முடிஞ்சிருச்சு வான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு தெரியும். நம்ம ஒரு குருகுல வாசத்தில் ஒரு
கேரக்டர் பில்டிங் எஜுகேஷனில் நோக்கி ஒரு ட்ரைனிங்காக தான் போயிட்டுருக்குறோம் காலையில் 4 இருந்து. ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்னொரு உதவியோடு தான் ரன் பண்ணணுன்றப்ப ஒரு 3 மாதங்கள் வந்து கடினமாக கஷ்டப்பட்டார். முதல் மாதத்தெல்லாம் கிட்டத்தட்ட போயிட்டார். திருவள்ளூர் புதட்டூர்பேட்டை, அப்பா அம்மா கிடையாது, தாத்தா தான். ஸோ அப்படி போயிட்டார். பிறகு திரும்பி அப்போ சுவாமிஜி வந்து அவனை வர சொல்லி என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப அவருக்கு அந்த மெஷின் வந்து சரியான குவாலிட்டியில் இல்லை, அதனால் அவரால் அதை சரியாக பயன்படுத்த முடியலன்னு சொல்லிவிட்டு நம்ம சென்ட்ரலில் மட்டில் வந்து அவனுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாம் டயக்னைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான உதவியை செஞ்சு அந்த பொருளை கொடுத்து அவனை இருக்க சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான உதவிகளையும், அதுபோக ஹாஸ்டலில் இப்போ வரைக்கும் 3 ஆண்டுகள் முடிக்கிற வரைக்கும் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் படிச்சிருப்பார். இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா அவருக்கு அந்த சரியான வாய்ப்பு சரியான நேரத்தில் ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தால் கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த பலன் இன்றைக்கி கல்லணை பிரிவில் வந்து இன்னும் 15 பேருக்கு மேலே வேலை கிடைக்கல. பட் அந்த மாணவருக்கு அவரோட தகுதிக்காக வேலை கிடைச்சது. அவர் இப்போ பிளேஸ் ஆயிட்டார். இன்னும் அவரோட வாழ்க்கை தரம் மாறிடும். ஸோ இந்த குடியரசு நாளில் வந்து அனைத்து மாணவ செல்வங்களுக்கு, குறிப்பாக ஸ்கூலில் சேர்ந்திருக்க எல்லா மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றத்திற்கு உண்டான ஒரு இடம். சிலது கடினமாக இருக்கும். உரிய பயிற்சிகளையும் உதவிகளையும் நம்ம உரிய முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை தரத்தை மாற்றும் அப்படிங்கிறது. ஸோ அந்த எண்ணத்தில் தான் இந்த மாணவர் இல்லம் இயங்கிட்டு இருக்குது. நம்ம செயலாளர் சுவாமிஜியிலிருந்து அனைத்து சுவாமிஜிகளும் ஆசிரியர் பெருமக்களும் உங்களோட குடும்ப வாழ்க்கை முன்னேறணுங்கிறதுக்காக பல்வேறு இதில் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளில் நம்ம எப்படி நம்ம உடல் உழைப்பு கொடுக்கலாம், நேரம் கொடுக்கலாம். ஸோ பணம் தேவைகள் இருக்குது. இன்றைக்கு நம்ம இல்லத்தை ரன் நடத்துறதுக்கு சாமிஜி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு நாளைக்கு நமக்கு தேவை இருக்குது. நம்மளோட இந்த அனைத்து பயன்களும் பட்டுக்கிட்டு இருக்கோம்ல, கரண்ட்லேருந்து சாப்பாட்டிலேருந்து தேவையான உணவு, உடை, இருப்பிடங்கள், அனைத்து விதமான கல்வி பயிற்சிகள், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான பயிற்சிகள், வேலைக்கு உண்டான பயிற்சிகள் எல்லாத்தையுமே நம்ம உள்ளுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெளியில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தவற விடப்படக்கூடாது அப்படிங்கிறக்க எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டோம். அதுக்கு எல்லாமே நமக்கு நிறைய நல்லுள்ளங்கள் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறுவனத்திலிருந்து இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிற வந்துள்ள திருமதி ஷியாமலா அசோக், CEO ஆஃப் லக்ஷ்மி சேரிட்டிஸ் அவர்களை உங்களின் சார்பாக வணக்கத்துடன் வருக 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 என்று வரவேற்கின்றேன். திருமதி ஷியாமலா அசோக் அவர்களை பற்றிய ஒரு அறிமுக உரை. அவர்கள் கல்வி, சமூக மேம்பாடு மற்றும் கூட்டு முயற்சிகள் மூலம் மக்கள் சேவை செய்தல் போன்ற பணிகளில் மிகுந்த அனுபவம் கொண்டவர். ஒரு சிறப்பான சமூக வளர்ச்சி ஆர்வலர் மற்றும் சமுதாயத்தில் நல்ல மேம்பாட்டை உருவாக்கும் சிறந்த தலைவர். தற்போது லக்ஷ்மி அறக்கட்டளை, லக்ஷ்மி சேரிட்டிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கல்வி கடன்கள் உரிய மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தொடர்ச்சியான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான அம்சம். அந்த அம்சத்தில் வந்து அவங்க நிறைய மாணவர்களுக்கு தந்து முழுமையான முன்னேற்றத்தை மாணவர்கள் வாழ்வில் ஏற்படுத்தி வருகிறார். இதில் முக்கியமானது விருத்தி என்னும் ஆங்கில மொழித்திறன் மேம்பாட்டு திட்டம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவரது திறமைகளில் மிகவும் சிறப்பானது என்று கூற வேண்டுமானால் நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளை வகித்தல், கல்வி நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்துதல் மற்றும் வேல்யூ எஜுகேஷன் திட்டங்கள் மூலம் தன்னம்பிக்கையும் பொறுப்புணர்வையும் எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் திறமைகளையும் கொடுப்பதில் மிகவும் சிறந்தவர், வல்லவர். பல்வேறு தரப்பினுடன் இணைந்து செயல்பட்டு பின்தங்கிய மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் அதன் மூலம் சிறந்த எதிர்காலத்தையும் அந்த மாணவர்களுக்கு உருவாக்கி சிறந்த சாதனையை அவர்கள் படைத்துள்ளார்கள். இன்றைய குடியரசு விழாவில் அவர் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியை கொள்கிறேன். மீண்டும் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி ஷியாமலா அசோக், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், லக்ஷ்மி சேரிட்டிஸ் அவர்களுக்கு ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்தின் சார்பில் மாலை அணிவித்து
நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்படுகிறது. நீங்கள் போடுங்க. இன்று நமது சிறப்பு விருந்தினர் மேடம் அவர்கள் நமது ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லத்திற்காக 23 லட்சம் நன்கொடையாக வழங்க இருக்கிறார்கள். மற்றும் சுந்தரம் ஃபினான்ஸ் குழுமத்தின் லக்ஷ்மி சேரிட்டிஸ் CEO அவர்கள் நமது இல்லத்து மாணவர்களுக்கு பல வழிகளில் கல்வி உதவித்தொகையை வழங்கி ஒவ்வொரு வருடமும் ஊக்குவித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அவர்களுக்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அருளும் தூய அன்னை சாரதா தேவியின் அருளும் சுவாமி விவேகானந்தனின் அருளும் பரிபூர்ணமாக கிடைத்திட வேண்டி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். Dignitaries on the stage, all Swamijis, parents, professors, teachers, and my dear children, good morning and a very happy Republic Day wishes. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேஷ் அவார்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா உங்களுக்கு எல்லாரும். இது நான் கொடுக்கல, என் சொத்துலேருந்து வந்ததில்லை. பட் அது எப்படி வந்ததுன்றது உங்களுக்கு தெரியணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா அதுலேயும் கஷ்டங்கள் இருக்குது, யாரும் இருக்கப்பட்டவங்க கொடுக்கல. இது சமீபத்தில் 2013 கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்கீம் மோடிஜி அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது என்னன்னா, ஒவ்வொரு கார்ப்பரேட் செக்டர், இப்போ LNT இருக்கும், ப்ரீத்தி மிக்சிஸ், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கார்ப்பரேட் செக்டரும் அவங்க அந்தந்த வருஷத்துக்கு ப்ராஃபிட் கொண்டு வந்தால் கம்பெனியில் அதிலிருந்து 2% இல்லாதப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஸோ அந்த வகையில் தான் சுந்தரம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ற ஒரு நிறைய கம்பெனி சேர்ந்த ஒரு குழு. அந்த குழுவுக்கு அந்த கம்பெனிஸில் இருந்த எல்லாரும் வேலை செஞ்சு, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைச்சி அவங்களும் சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தாரையும் பார்த்துக்கிட்டு ப்ளஸ் கம்பெனிக்கும் ப்ராஃபிட் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராஃபிட்லேருந்து 2% வந்தது தான் இப்போ உங்களை மாதிரி குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதில் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது சாதாரணமாக வந்த காசு இல்லை, இதுக்கும் பின்னாடி நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அந்த உழைப்பில் ப்ராஃபிட் மோட்டிவ் அந்த ப்ராஃபிட்லேருந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கடமைப்பட்டிருக்கேன். அது நான் என்னோடதோ இல்லை எங்கள் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களோ கிடையாது. திஸ் இஸ் ஹவு இட் இஸ் brought. ஸோ எவ்ரி கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா கம்பெனிலையும் இந்த ஸ்கீம் இருக்குது. இது ஒரு ரொம்ப நல்ல ஸ்கீம். ஸோ நம்ம கண்ட்ரியில் பாதிக்கு மேலே முக்கால்வாசி ப்ரிவிலேஜ் இல்லாத, ஐ டோன்ட் வாண்ட் டு சே அண்டர் ப்ரிவிலேஜ்ட், ப்ரிவிலேஜஸ் இல்லாத சில குழந்தைகளுக்கு, மற்றவங்கள மாதிரி வீட்டில் இல்லாதப்பட்ட சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கல்வியோட இதுவும் அவங்க தங்குறதுக்கும் அவங்க படிக்கிறதுக்கும் எல்லா வித உதவிகளும் அவங்களோட ஹெல்த்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். இது வருஷம் நம்ம பண்ணுறதுனால யாரும் போய் நிற்க வேண்டியதில்லை, யாரும் காசுக்காக அலைய வேண்டியதில்லை, இது தானாக வந்துட்டுருக்கும். And on behalf of Lakshmi Charities, we are very privileged to give Ramakrishna Mission continued support, sir. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்களோ என்னவோ எனக்கு தெரியல, ஆனால் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வரும்போது அந்த பேண்ட்
ரொம்ப நல்லா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பேண்ட், த சில்ட்ரன் ஹூ ஹவ் பிளேட் த பேண்ட். இது மாதிரி சில பேர் மற்றவங்க எல்லாம் வந்து வெளியிலேருந்து ஸ்கூல்ஸ்லேருந்து வெளியிலேருந்து கொண்டு வருவாங்க. பட் யூ ஆர் ஸோ ப்ரிவிலேஜ்ட் தட் இட் இஸ் பீன் டாட் இன் யுவர் ஓன் ஸ்கூல். யூ ஹேவ் பீன் ட்ரெயின்ட் அண்டர் தட். அது எவ்வளோ பெரிய ஒரு கிரீடம் தெரியுமா? அது நான் அவுட் சைட்லேருந்து வந்ததுனால எனக்கு அது ஃபீல் ஆச்சு, சொல்ல தெரிஞ்சுது. Therefore I am giving this opportunity, the opportunity that you gave, I am giving it back to you in applauding you for the band that you have created this morning. It is so humble, so privileged on my part to take the salute from you. Thank you very much. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுவாமிஜி அவர்கள் கூப்பிட்டார்கள். I saw a mini Japan there. அப்படின்னா பிள்ளைகள் தானே க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களே வந்து சர்வ் பண்ணுறாங்க, அவங்களே வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஸ்கூலில் சொல்லும் போது, மற்ற ஸ்கூல்ஸில் போனால் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அது எப்படி எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வேலை செய்ய வைப்பீங்க அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் கேம் ஒன்று நடக்கும். ஆனால் கடைசியில் யார் கஷ்டப்படுறது? அந்த பிள்ளைங்க தான் கஷ்டப்படுறாங்க. சமையல் பண்ண தெரியாது, டைனிங் டேபிளில் எடுத்து வைக்க தெரியாது, க்ளீன் பண்ண தெரியாது. பிற்காலத்தில் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அது என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. எனக்கு இல்லை, ஆனால் என் பிள்ளைகளுக்கு நடந்திருக்கு. வேறு வழி இல்லாமல் 2 பிள்ளைங்களையும் எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஃபாரினில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, மிகவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டம் வந்து நம்ம நாட்டில் இருந்திருந்தோம்னா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ அதை நினச்சி இப்போ வருந்தி பிரயோஜனம் இல்லாததுனால நான் அதை விட்டுட்டேன். ஆனால் இந்த ஒரு ஸ்கில் வந்து ஸ்கூல்ஸில் சொல்லி கொடுக்கும்போது அது எவ்வளோ பெரிய தருணன்றது எங்களை மாதிரி மதர்ஸ், எங்களை மாதிரி டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் வெளியில் வந்து நமக்கு தெரியுது. அண்ட் சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஜப்பானை காமிப்பாங்க. ஸ்கூல்ஸில் வந்து அங்கே பாடம் வந்து பின்னாடி தான் கற்றுக் கொடுப்பாங்க. முதல்ல கற்றுக் கொடுக்குறது லன்ச் டைமில் எப்படி சாப்பிட்றது, லன்ச் டைமில் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி சர்வ் பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு பேசிக் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க. அது வந்து இன்றைக்கி நான் ராமகிருஷ்ணா பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் அந்த சில்ட்ரன் வந்து க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஒருத்தன் உருட்டிகிட்டே போனான். அது க்ளீன் ஆகுதோ இல்லையோ, பட் he was so happy to do that. அது ஒரு அசிங்கமாகவோ ஒரு இதுவாகவோ ஃபீல் பண்ணலை. அது எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்புனன்றது நான் நினச்சி பார்த்தேன். இது ரியலி இட் இஸ் வெரி த்ரில்லிங் அண்ட் ஐ ரியலி அப்ளாட் த ராமகிருஷ்ணா மிஷன் homes and the schools and the college for giving this privilege to the children to get their skills up. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழா திறக்க முடியலையோ இல்லை தண்ணி வரலையோ எவ்வளோ ஒரு ஹெக்டிக்காக இருக்கும். போன வாரம் ஐ வாஸ் இன் எத்ராஜ் காலேஜ். இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இதுக்காக போனேன். நாங்கள் சப்போர்ட் பண்ணுற சில்ட்ரனுக்கு பேசுகிறதுக்காக போனேன். அப்போ அந்த பிரின்சிபல் வந்து ஒரு நார்மலாகவே இல்லை. என்ன அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க குழாயில் அன்றைக்கி காலையில் தண்ணி வரலையாம். ஸோ ஷி வாஸ் வெரி அஜிடேட்டட். எப்படி நான் விட்டுட்டு போகிறது வீட்டை, எங்கேருந்து ப்ளம்பரை கூப்பிட்டா வரமாட்டானே இப்போதைக்கு. பட் இட்ஸ் ஸோ குட் that you have a plumber within you, you have an electrician within you, you have everything within you. What skills do you have? இன்னைக்கு ஒரு டாக்டர் நம்ம அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு என்ஜினியர் இருக்கணும், மஸ்ட். அது அப்படி இருந்தால் வாழ்க்கை எல்லாம் ஃபுல்லுன்னு நினச்சிட்டாங்க. அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு ப்ளம்பர் இல்லைன்னா போச்சு, ஒரு எலக்ட்ரிஷியன் இல்லைன்னா போச்சு, ஒரு டெக்னீஷியன் இல்லைன்னா போச்சு, மெக்கானிசம் இல்லைன்னா போச்சு. இட் இஸ் ஸோ வெரி டிஃபிகல்ட் டு ரன் அ ஹவுஸ். ரொம்ப கஷ்டம். அது நான் உணர்ந்திருக்கிறேன், என்ன மாதிரி நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ப்ளம்பர் இருக்கணும், ஒரு எலக்ட்ரிஷியன் இருக்கணும், டெக்னீஷியன் இருக்கணும், ஒரு மெக்கானிக் இருக்கணும். அதுதான் இன்றைக்குள்ள ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபேமிலிஸ். அது ரொம்ப பேருக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ யூ ஆல் ஆர் பிளெஸ்ட், யூ ஆல் ஆர் மோர் ப்ரிவிலேஜ்ட். நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாழலாம், எந்த உலகத்தில் எந்த இதில் வந்தாலும் வாழலாம். யூ கேன் பிகம் டாக்டர்ஸ் லேட்டர், யூ கேன் பிகம் என்ஜினியரிங், டிப்ளமா முடிச்சுட்டு யூ கேன் பிகம் என்ஜினியர்ஸ். ஆனால் கையில் அந்த ஸ்கில் இருக்குது.
ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். வர்ற நீங்கள் மேரி பண்ண போகிற பெண்களும் வந்து ரொம்ப சௌரியமான பெண்களாக இருப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி பணம் காசு முக்கியம் இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் வந்து என் புருஷனுக்கு சமைக்க தெரியுமா, வீட்டில் பார்த்துக்க தெரியுமா, எங்களோட வேலையை பகிர்ந்துக்க தெரியுமா அப்படின்றது தான் பார்க்குறாங்க. ஸோ யூ ஆல் ஆர் பிளெஸ்ட், ரியலி யூ ஆல் ஆர் பிளெஸ்ட். அது என்னோட ஹார்ட்லேருந்து நான் சொல்கிறேன். யூ ஆல் ஆர் வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் பீன் ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர் அண்ட் ஐ எம் வெரி ப்ரவுட், humble to say that Ramakrishna has given you this privilege. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாமிஜி ஒரு புக்கு கொடுத்தீங்க. நான் நினச்சேன் எனக்கு தான்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப நேரம் ஒரு விவேகானந்தா புக்கு வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். டைம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. பட் ஐ டென்ட் டேக் த இனிஷியேட்டிவ் டு டூ தட். இப்போ நீங்கள் கொடுத்தது கண்டிப்பாக எனக்கு அது ரொம்ப ஐ டோன்ட் நோ ஹவு டைம் கேம் அண்ட் அது எப்படி கடவுளோட நிமித்தம் அப்படி இருந்தது. நான் கண்டிப்பாக படிக்கிறதுக்கு அது ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு ரியலி தேங்க் யூ வெரி மச் ஃபார் தேட். ஸோ நவ் என்னை வந்து பேட்ரியாட்டிசம் பற்றி சுவாமிஜி பேச சொன்னார். உண்மையாக எனக்கு அது பேட்ரியாட்டிசம் பற்றி படிக்கணுமா சொல்லணுமா அப்படின்றது ஒன்று தோணுச்சு. ஏன்னா இப்போ பாருங்கள், பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க நம்ம தேசம் பெருமை, நம்ம பெருமை வந்து சொன்னாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது கண்டிப்பாக அவங்க அம்மாவை கேட்கும், இது என்னது, இது எதுக்காக வந்தது, இல்லை அவங்க டீச்சரை கேட்பாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அந்த சீடை போடுறோம், பேட்ரியாட்டிசம் அப்படின்ற அந்த சீடை விதைக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கு. ஸோ அந்த குழந்தைகளுக்கு அப்பத்துலேருந்தே தெரியுது. ஸோ எவ்ரி இண்டிபெண்டன்ஸ் டே, எவ்ரி ரிப்பப்ளிக் டே, ஒவ்வொரு கிளாஸ்லையும் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அந்த பேட்ரியாட்டிசம் வளருது. டிவியில் இன்றைக்கி பூரா டிவியில் அதுதான் இருக்கும். ஸோ அதையும் வீட்டில் போய் பார்ப்போம். ஸோ அதனால் பேட்ரியாட்டிசம் இஸ் சம்திங் தட் வி நோ. ஆனால் இப்போ நம்ம காலத்தில் நம்ம பேட்ரியாட்டிசமை எப்படி காமிக்க போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த பேட்ரியாட்டிசம் கண்டினியூ பண்ணணும். இப்போ பிள்ளைங்க அழகாக காமிச்சாங்க, ரைட் ஃப்ரம் ஏஜிக் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி அது டெவலப் ஆகி இன்றைக்கி மோடிஜி வரைக்கும் காமிச்சிட்டாங்க. வாட் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ரைட்? அது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நம்ம காலம் we are all, I am 68 years old, right, but still active. ஆனால் எங்கள் காலம் ஓரளவுக்கு முடிஞ்சு விட்டது. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு யாரெல்லாம் தெரிகிறதோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது. அதுதான் ஒரு பெரிய நாலேஜ். தட் இஸ் த ஸ்கில் தட் ஐ கேன் கிவ் டு அதர்ஸ். ஆனால் நீங்கள் இப்போ தான் யூஆர் பட்டிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்தியா இஸ் யோர்ஸ், இந்தியா இஸ் திஸ். அது ரொம்ப நாள் உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் யோர் இந்தியா. நீங்கள் வளர வளர ஒவ்வொருத்தரும் லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் அ மைட்டி ஓஷன். ஒரு ஓஷனில் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் சேர்ந்தால் தான் ஒரு ஓஷன். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கண்ட்ரியில் ஒரு சிட்டிசன். அப்போ நீங்கள் செய்கிறது ஒவ்வொன்றும் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். ஸோ வாட் இஸ் தட் யூ கேன் ஷோ. சி, ராமகிருஷ்ணா மிஷன் அவங்க காலையில் சொன்னாங்க எங்கிட்ட, எப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்களாக கஷ்டப்பட்டு கொண்டு வர வேண்டிய இன்னைக்கு உள்ள இதில் சூழ்நிலையில் இல்லை. அப்போது உங்களோட கடமைகள் சிலது இருக்குது. தட் இஸ் பேட்ரியாட்டிசம். வாட் இஸ் இட்? ஒழுங்காக படிக்கிறது, நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற கல்வியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, என்ஹான்ஸ் பண்ணுறது. நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ்கில் வாங்க, ஃபஸ்ட்டு வருங்க, செகண்ட் வாங்கன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு கல்வியை கற்றுக்கணும். உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி நல்லா தூங்கணும், இன்றைக்கி நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது, புரிஞ்சுது, அது போதும். தட் இஸ் யுவர் சின்சியாரிட்டி. தட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் பேட்ரியாட்டிசம். நீங்கள் கற்றுக்கிறது வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும், தெரியாட்டி போய் கேட்கணும். நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது. சில இதில் பார்த்திங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நான் ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தேன். மை ஃபாதர் he spent a lot of money in educating me. ஆனால் புத்தியில் ஏறலை. ஏன்னா ஐ ஹேட் மை ஓன் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது.
நான் யாரையும் போய் ஹெல்ப் கேட்கல. அதனால் நான் நிறைய இழந்துட்டேன் வாழ்க்கையில். அந்த கல்வின்ற அந்த தருணத்தை நான் நிறைய இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அது வந்து சரியானப்புறம் நான் மேக்கப் பண்ணேன். பட் டைம் இஸ் டூ ஷார்ட். அது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு சரி வரலைன்னா உடனே நீங்கள் போய் கேட்கணும். ஏன்னா எவ்ரிபடி நோஸ், இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சுவாமிஜிஸ் எல்லாருக்குமே தெரியும் உங்களோட பிரச்சனைகள் என்ன இருக்குன்றது அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது. யூ மஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க். இப்போ நான் இருக்கும்போது கூட ஒரு குழந்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்தது. ஐ சா 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் இம்மீடியட்டாக அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குன்னு கூட பார்க்கல, குழந்தைய அப்படியே தூக்கிட்டு போய் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இட் வாஸ் ஸோ நைஸ் டு see. உங்களுக்கும் அந்த தருணம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்பட தருணமாக இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு ஹெல்ப் அதர்ஸ். உங்களை மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களையும் படிப்பில் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஹெல்ப் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களை மாதிரி வரணும், உங்களை மாதிரி செய்யணும் அப்படின்றத நீங்கள் பண்ணணும். அதுதான் பேட்ரியாட்டிசம். தட் இஸ் யோர் ஃபார்ம் ஆஃப் கிவிங் பேட்ரியாட்டிசம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீயிங் ஆனஸ்ட். ஹானஸ்டின்றது வந்து உண்மையாக நடக்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது நம்ம சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை செயல்பாட்டில் நம்ம திறனாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இப்போ பாருங்கள், அந்த பிள்ளைங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, எவ்வளோ ஆனஸ்ட்டாக இருந்தாங்க. செய்ய வேண்டியதை கண்ணாப்பின்னான்னு செஞ்சாலும் பரவாயில்ல, சந்தோஷமாக செஞ்சாலும் பரவாயில்ல, மூடியாக செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் செஞ்சிட்டாங்க. ஸோ ஆனஸ்டி ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம ஆனஸ்ட்டாக செய்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உண்மையாக செய்யணும். எதை செஞ்சாலும், சின்னதாக செஞ்சாலும், இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சாலும் அதை நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரி ஆனஸ்டியாக செஞ்சால் அது ரொம்ப நல்லது. அந்த அதை வந்து நீங்கள் செய்ய 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 அந்த உண்மையான ஒரு பக்குவம், அந்த ஆனஸ்டியை நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே போவீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ண 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 தட் வில் பிகம் அ பில்டிங். அது அப்புறம் உங்களோட கேரக்டராக மாறிடும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு லேர்ன் அ கேரக்டர், யூ காட் டு டூ இட் ஆன் அ டெய்லி பேசிஸ். அப்போ அது வந்து உங்களோட காலாவாக்கத்தில் உங்களுக்கு அது ஒரு கேரக்டராக மாறிடும். இட் பிகம்ஸ் அ ஹேபிட். அப்போ உங்களுக்கு அது தெரியும். இப்போ எங்கள் காலத்துலலாம் இது மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு இப்போ வருவாங்க, சீஃப் கெஸ்டெல்லாம் வருவாங்க, ஆனஸ்ட்டாக பேட்ரியாட்டிசம் பற்றி, காந்திஜியை பற்றி சொல்லுவாங்க, நேதாஜியை பற்றி சொல்லுவாங்க. போர் அடிக்கும், தூங்குவோம், எல்லாம் பண்ணுவோம், கரெக்ட். ஆனால் இந்த மாதிரி எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய பேர் அப்போ இல்லை. we didn't have social media at that time, we didn't have television, we never had cell phones, nothing was available, right? But you don't need anything. நம்மளோட நம்மளை சூழ்ந்து இருக்கிற மக்களே போதும். there are honest Swamijis with you, there are honest professors, teachers, இவங்க எல்லாருமே போதும். நமக்கு மற்ற கேஜெட்ஸ் தேவைன்னு அவசியம் இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, போக 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 புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஆனஸ்டி இஸ் சம்திங் தட் வி ஹாவ் டு டெவலப். அதை டெவலப் பண்ணாலே ஒழிய, நாளுக்கு நாள் டெவலப் பண்ணாதான் அது நமக்கு பிற்காலத்தில் நம்மளோட சேர்ந்து அது பயணிச்சிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம், பிகாஸ் இட்ஸ் அ பாய்ஸ் ஸ்கூல், ஐம் டெல்லிங் யூ. ஒவ்வொரு வீட்லேயும் உங்களோட தாய்மார்கள் இருப்பாங்க, உங்களோட அக்காங்கள் இருப்பாங்க, தங்கைகள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட உங்களோட கேர்ள்ஸ் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்படி நீங்கள் உங்கள் தாய்மார்களையும் உங்களோட சிஸ்டர்ஸையும் பார்க்குறீங்களோ அதே கண்களோட அதே மாதிரி மற்ற பெண்களையும் பார்க்கணும். நம்ம இப்போ வந்து நிறைய பார்க்குறோம். டெலிவிஷன் இப்போ ரொம்ப வந்ததுனால, சோஷியல் மீடியா நிறைய வர்றதுனால ரிப்போர்ட்டிங் கேசஸ் நிறையா ஆகிடுது. முந்தியெல்லாம் இவ்வளோ தெரியாது. அக்கம் பக்கத்தில் ஏதாவது நடந்தால் தான் தெரியுமே ஒழிய, சுற்றார் இடத்துலையுமோ இல்லை ஊர்லேயோ இல்லை இதுலேயோ நியூஸ் பேப்பர் படித்தா தெரியும். அதுவும் 4 நாள் கழித்து வரும், இல்லை 1 மாதம் கழித்து வரும். இப்போ அடுத்த செகண்டே வந்துடுது. ஸோ ரிப்போர்ட்டிங் இஸ் வெரி ஹை. அதனால கேசஸ் ஹைன்னு நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் ஆக்சுவல் இன்ஸ்டன்ஸ் தெரியாது. பட் ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ நம்ம பெண்களை எப்படி பாதுகாக்கணும்? இன்றைக்கி காலையில் நான் என்னோடய ஃபார்மில் இருந்து வரேன், ஈசிஆரில் என் ஃபார்மில் இருந்து வரேன். நானும் என் ஹஸ்பண்ட் தான் இப்போ இருக்கிறோம். காலையில் 3 மணிக்கு எழுந்து அவருக்கு சமையல் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி திருவாமியூர் வந்து அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஐ டிட் நாட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மை சேரிட்டி மணி ஆன் தட்.
for taxi from my farm. அதுதான் பேட்ரியாட்டிசம், அதுதான் ஆனஸ்டி. ஐ எம் நாட் போஸ்டிங், அது என்னோட பிறந்தது. ஆனால் இது நம்மளோட வீட்டில் நமக்கு உண்டான ஒரு டியூட்டி. இது யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களோ இல்லை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பெண்களோ இல்லை நாளைக்கு உங்களோட நீங்கள் டெஃபினட்டாக கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பஸ்தன் ஆக போகிறீங்க, அப்போ வர்ற பெண்களோ உங்கள் வாழ்க்கையில் எல்லாரையும் நன்றாக கவனிக்கணும். உங்களை மாதிரியே நீங்கள் எப்படி உங்கள் தாய் தந்தையரை கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி அதே கண்ணோட்டத்தில் அதே மாதிரி கவனிக்கணும். நெவர் கெட் இன் டு எனி ப்ராப்ளம். அது வாழ்க்கையை அப்படியே அழிச்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னுக்கு வந்துட்டீங்க, இதுக்கப்புறமும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பெண்களை நம்ம சமமாக நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்ம நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியிருக்கும். இதுக்கு மேலே சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது கரப்ஷன். உங்களுக்கு நீங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கிறதுனால அவ்வளோவா தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து பேர்காலத்துக்காக உள்ள ஃபார் டெலிவரி அவர் வந்து விட்டுட்ருப்பார். டெலிவரியும் ஆயிடுத்து. ஆனால் அந்த ஒய்ஃபை போய் பார்த்து ஒய்ஃபையும் குழந்தையும் போய் பார்க்குறதுனா ஒரு 20 ரூபாய் அந்த வாட்ச்மேனுக்கு கொடுக்கணும். திஸ் இஸ் அ சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் கரப்ஷன் ஐ எம் டாக்கிங் அபவுட். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி பெரிய 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 லெவலில் நடக்குது. அது நடக்கக்கூடாது. அது நடக்கக்கூடாதுன்னு நம்ம மற்றவங்கள போய் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறது அடுத்த கட்டம். நம்ம பண்ணக்கூடாது. we have to be hands free from corruption. நீங்கள் பெரிய இப்போ 3rd years எல்லாம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. you have been placed. I heard about 80% of you all are placed. Extremely good. Happy about it that 80% of you all are placed. So நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. you have to make sure 2 things. One, you don't give place for corruption. இன்னொன்று, stand up for corruption. உங்கள் கண்ணில் நீங்கள் பட்டுதுன்னா ஸ்டாண்ட் அப் ஃபார் இட். அதனால் உங்களுக்கு எந்த கேடு வந்தாலும் அடுத்த கட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. பட் டெஃபினெட்லி யூ மஸ்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் கரப்ஷன், அகேன்ஸ்ட் கரப்ஷன், நாட் ஃபார் கரப்ஷன், ரைட்? அண்ட் தென் மெயின்லி கேரிங் ஃபார் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இப்போது இதுவும் நான் உங்கள் ப்ரொஃபஸர் சொன்னார், கார்டனிங்கெல்லாம் நீங்களே தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ என்ன ஆகுது தெரியுமா? நீங்களே பார்த்துக்கும் போது எங்கன்னா ஒரு குப்பை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்து போடுவீங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அதை வேறு யாரும் பார்த்துக்கல. இப்போ வேறு யாரும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு அது தோணாது. ஆனால் நீங்கள் பார்த்துக்கும் போது உங்களுக்கு அது தோணுது. இன்றைக்கி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, ஆஃப்டர் தேட் வென் ஐ க்ரூ அப், ஜனவரியிலலாம் மழை பெய்யாது. ஜனவரியில் பனி தான் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். பட் இன்றைக்கி கிளைமேட் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுது. வை? இதெல்லாமே நம்ம தான் காஸ். வி ஆர் த காஸ் ஃபார் இட். ஸோ இப்போவாது நம்ம சேஞ்ச் பண்ணணும். பிளாஸ்டிக், டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக். இப்போ நான் பார்த்தேன், இன்றைக்கி நான் பயோடிகிரேடபிள் பிளேட்ஸ் அண்ட் டம்ளர்ஸ், வெரி ஹாப்பி டு see that, வெரி ஹாப்பி டு see that. ஸோ பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ தெரியுது எது வந்து பயோடிகிரேடபிள், எது வந்து நம்மளோட என்வாயன்மெண்ட்டை பொல்யூஷன் ஆக்கும், அதெல்லாமே தெரியுது. பட் ப்ளீஸ் ஃபாலோ இட், கீப் இட் அப் அண்ட் ப்ளீஸ் ஃபாலோ இட் அப். இது ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைக்கி நைட் போய் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா யூ வில் see that it is very true. இதில் பாதி நான் ஃபாலோ பண்ணல, ஐ எம் வெரி சாரி, ஐ ஹாவ் டு அக்செப்ட். ஆனால் போக 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 when I started realizing it, அதை ரியலைஸ் பண்ணும்போது I started following it. I started following it up. அப்போது நம்ம ப்ரீச் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது கூட பார்க்கணும். மற்றவங்களுக்கு சொல்லும்போது நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமான்றது பார்க்கணும் கண்டிப்பாக. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தனக்குத்தானே உதவி. நெவர் டிபெண்ட் ஆன் எனிபடி. அதுதான் ஒரு பெரிய இது. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் வி வர் டாக்கிங் அபவுட் த ஸ்டூடெண்ட் அபவுட் சரவணன். நிறைய நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இன்க்ளூசிவ்னஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். And I really applaud Ramakrishna for that. And I'm very happy to see such cases and such children being included and such children being helped by
இன்றைக்கி அவர் 3rd இயர் முடிக்கிறதா இருந்தால் எவ்வளவு சப்போர்ட் இருந்திருக்கும்னாக்கா அவர் 3rd இயர் முடிச்சிருக்கணும். ஸோ தி என்டையர் credit goes to all of you. And this is all I wanted to say. Thank you very much. And Lakshmi Charities will continue to support. And என்னோட ஒரே ஒரு இது மட்டும் என்னென்னா, நான் வந்து லாஸ்ட் இயர்ஸ் லிஸ்ட்டும் இந்த இயர் லிஸ்ட்டும் பார்த்தேன். அதில் கொஞ்சம் ட்ராப் அவுட்ஸ் இருந்தது. ஸோ அந்த ட்ராப் அவுட் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு வந்து மென்டர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி வந்த புதுசில் children will feel, ought to continue. Please ask us for help. Even that we can get people from Sundaram Finance. எங்களோட சுந்தரம் குரூப்பில் இருந்து நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க. They want to come and help the children. They want to give, interact with the children. We are there to help you. Thank you very much. जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः. जय रामकृष्ण. சாமிஜி பெருமக்களுக்கும் நம்முடைய அமர்ந்திருக்கும் ஷாமுலா மேடம் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்றைய குடியரசு தின நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பெற்றோர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சாமிஜி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார், யாரோ கேட்கும்போது உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும், விவேகானந்தர் சொல்கிறாரு, நீ ஏன் ஸ்பிரிச்சுவல் மற்ற விஷயத்தையே டைரெக்டாக சொல்லிகிட்ருக்கீங்க, ஏன் சுதந்திரத்துக்காக ஏன் நீங்கள் டைரெக்டாக குரல் கொடுத்து உழைக்கலை அப்படி கேட்கும்போது சாமி சொல்கிறாரு, நான் இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வேணும்னு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்க முடியும், ஆனால் அந்த சுதந்திரத்தை கட்டி காக்கிற சக்தி உங்கள்கிட்ட இல்லையே. இன்றைக்கி பிரிட்டிஷ்லேருந்து நான் வாங்கி கொடுத்தாலும் நாளைக்கு சைனாக்காரன் உங்களை அடிமைப்படுத்தி விடுவானே, என்ன பண்ணுதுன்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் நம்ம இன்னும் தயாராகலை. அப்புறம் சாமிஜி சொன்னார், நீங்கள் இந்த இதெல்லாம் பாணியில் நீங்கள் பண்ணால் ஒற்றுமை வேணும், இந்த தேசப்பற்று வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியஸ் ஆஃப் லெக்சர்ஸ் எல்லாம் சொல்லி வழிமுறைகள் எல்லாம் சொல்லி அந்த தியாகம் மனப்பான்மை எல்லாம் வந்தால் தான் நாளைக்கு சுதந்திரம் வந்தால் உங்களால் கட்டி காக்க முடியும்னு சாமிஜி அன்றைக்கி கூறிய வார்த்தை தான் எல்லா லீடர்ஸும் ஃபாலோ பண்ணாங்க. நமக்கு எல்லோரும் தெரியும், அது ஸ்பெஷல் பேனர் ஒன்று போடணும், விவேகானந்தர் பற்றி தேசிய தலைவர்கள் கூறியவை அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் பேனரை நம்ம நேற்று பார்த்து அவர் நம்ம நாற்றம்பள்ளி மடத்தில் இருந்து அருமையாக இருந்தது. அப்படி கூறிய சாமிஜி, ஆனால் அதுக்கான காலம் வந்திருக்கு, நீங்கள் இப்போத்துலேருந்து உழைச்சா இன்னும் 50 வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம விடுதலை அடைவோம், அதுக்கப்புறம் இந்த பாரதம் மிக உன்னத நிலையை அடையும் அப்படின்னு சொன்னார் 1897. அதே மாதிரி கரெக்டாக 50 வருஷம் கழித்து 1947 சுதந்திரம் கிடைச்சிது இல்லையா? எப்போ கிடைச்சிது சுதந்திரம்? அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணி 1950 பண்ணி அது இன்றைக்கி 75 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. நம்ம வருடந்தோறும் இதை கொண்டாடி கொண்டு வருகிறோம். அம்மா கூறியது போல் நம்ம அதை நினைக்கும்போது அதுக்கான நிகழ்ச்சிகளை நடத்தும்போது அந்த தேசப்பற்று வளரும், பேட்ரியட்டிசம் வளரும்னு சொல்லியிருந்தேன். உண்மைதான். பட் இருந்தாலும் அந்த விவேகானந்தர் கண்ட அந்த பாரதம் இன்னும் வரணுன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணணும்? இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே மட்டும் நம்ம இதை பற்றி நினச்சிட்டு மறந்துடணுமா? கூடாது. அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு இந்தியனும் ஃபீல் பண்ணணும், இந்த பூமி என்னுடைய தாய் நாடு, இங்கே இருக்கிற மக்கள் என்னுடைய தெய்வங்கள். சாமி சொல்லியிருக்கார் பாரு, மேலே பேனர் போர் இருக்கு பாரு, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவன்னு சொல்லிவிட்டு அடுத்தது சொல்கிறார் பாரு,
மூர்க்க தேவோ பவ, தரித்திர தேவோ பவ. ஏழைகள் உங்களுடைய கடவுளாக இருக்கட்டும், கல்வி அறிவில்லாதவர்களுடைய கடவுளாக இருக்கட்டும் அப்படின்னு சாமிஜி அந்த காலத்தில் சொன்னார். அப்பேற்பட்ட அந்த கருத்து தான் அந்த தேசப்பற்ற வழக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம எப்போதுமே அதை நினச்சி நம்ம சேவை பண்ணிட்டு வரணும், படிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும். கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு யார் கல்வி தருவா? யார் படிச்சிருக்காங்களோ, யார்கிட்ட இருக்கோ, அரசாங்கத்தோடு சேர்ந்து நிறுவனங்களோடு சேர்ந்து மக்களுக்கு கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு, மருத்துவ வசதி இல்லாதவர்களுக்கு மருத்துவ வசதி, இதெல்லாம் பண்ணுறது தான் ஒரு சொசைட்டி. ராமகிருஷ்ண மிஷன் இது எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிக்கிட்டே வருது. எத்தனை வருஷமாக செய்து? 126 வருடங்களாக செய்து கொண்டு இருக்கிறது. சரியா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் எத்தனை வருஷமாக இந்த சேவையை செஞ்சுட்டு வருது? 120 வருடங்களாக செஞ்சுட்டு வருது. அது கைத்தட்டலையா? இது சாதாரண விஷயமா? ஒரு நிறுவனம் ஆதரவில்லாத மாணவர்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்கள கூட்டு வந்து தேர்ந்தெடுத்து வந்து அவங்கள உருவாக்கி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து அவன் சமுதாயத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய சக்தி, எவ்வளோ பெரிய உழைப்பு, எவ்வளோ பெரிய தியாகம் அங்கே வேலை பண்ணுது இல்லையா? நூற்றாண்டை கடந்து சேவை செஞ்சுட்டு போன அந்த மாதிரி நிறுவனத்துக்கு நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் உதவி பண்ணுறதுனால தான் அதை நடத்த முடியுது இல்லையா? சார் பிரின்சிபால் சார் சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு நாளுக்கு நமக்கு குறைஞ்சது 2 லட்ச ரூபா ஒரு நாளுக்கு செலவாகுது. இந்த இல்லத்தை நடத்துறதுக்கு ஒரு நாளுக்கு 2 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு. அது வெறும் ஃபங்க்ஷனிங் தான். டெவலப்மெண்ட்டு மற்ற வளர்ச்சிக்காகனா இன்னும் எவ்வளோ தேவைப்படும். இதெல்லாம் யார் பண்ணுறாங்க? நல்லுள்ளம் படுத்தவர்கள் பண்ணுறாங்க. அந்த வகையில் இந்த சுந்தரம் ஃபைனான்ஸிலிருந்து ரொம்ப வருஷமாக காலகாலமாக நமக்கு மடத்துக்கு பண்ணுறாங்க. அவங்களும் நம்முடைய மாணவர்கள் கல்விக்காக வர்றதோடு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அம்மா வந்து உங்கள் முன்னால் அந்த செக்கை கொடுத்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அம்மா. எவ்ரி பென்னி இஸ் ஸ்பெண்ட் வெரி ப்ராப்பர்லி, சிஸ்டமேட்டிக்கலி. சரியா? ஸோ அவங்களுக்கு நம்ம நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இதை முடிஞ்சக்கப்புறம் நீங்கள் இங்கே அம்மா கூறியிருந்தாங்க, அம்மா ஒரு 1/2 hour உங்களை அப்சர்வ் பண்ணதுலேயே டைனிங் ஹாலிலிருந்து பேண்டிலேருந்து இங்கே வர வரைக்கும் 1/2 hourலேயே உங்கள் பற்றி எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்காங்க. அதுலேயே அவங்களுக்கு ஒரு கிளியர் இம்ப்ரெஷன் தெரியுது. எந்த மாதிரி கல்வி இங்கே கொடுக்கப்படுகிறது, வெறும் ஏட்டு கல்வி தானே இல்லை வாழ்க்கை முறை கல்வியாக, எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ நாம் டே அண்ட் நைட் உங்கள்கிட்டயே இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய அளவில் தெரியல, நம்ம பிள்ளைங்க அப்படியே நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க. பட் அவங்க ஒரே இதில் இம்ப்ரெஷனில் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னு உங்களை அறியாமலேயே நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக செய்கிறீங்க. க்ளீனிங் ஆகட்டும், எல்லா விதத்துலேயும் நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை மக்கள் பார்க்க தான் செய்கிறாங்க இல்லையா? அது இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் மெருகூற்றி அந்த ஆனஸ்டி, பெர்ஃபெக்ஷன் இதெல்லாம் வேணுங்கிற சாமி சொன்னார் இல்லையா? வெற்றிக்கு அதுதான் தேவை. ட்ரூத்ஃபுல்னஸ், அன்செல்ஃபிஷ்னஸ் அண்ட் பியூரிட்டி, திஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு அச்சீவ் த சக்ஸஸ்ன்னு சொல்கிறார். இது எப்போதுமே கடைசி வரைக்கும் மனசில் வச்சுக்கொண்டு நம்ம செய்கிறத நல்லபடியாக திறம்பட செய்யும்போது நீ நாளைக்கு எந்த கம்பெனிக்கு போனாலும் கூட உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும். உங்களுக்கும் அது பெருமை, இந்த நிறுவனத்துக்கு பெருமை, உங்களை வளர்த்த பெற்றோரை பாதுகாவலர்களுக்கு அது பெருமையாக இருக்குது, இந்த நாட்டுக்கே பெருமையாகும். இந்த நல்ல நாளில் எத்தனையோ கஷ்டங்களுக்கு பின்னால் இந்த சுதந்திரம் கிடைச்சி இந்த குடியரசு ஆகிருக்கு. அது இன்னும் கட்டி காத்து ஏழைங்க இல்லாத ஒரு நாடாக, எல்லாமே கிடைக்கிற ஒரு நாடாக, எல்லாருக்கும் ஒரு அமைதி கிடைக்கிற நாடாக மாற்றணுன்னா அது மாணவர்கள் கையில் இருக்குது. அன்பான மாணவர்கள், நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஒரு உதாரணமான மாணவர்களாக இருக்கணும்னு சொல்லி வேண்டுகிறேன். தெய்வ திருமூவரும் குறிப்பாக விவேகானந்தர் உங்கள் எல்லாருக்கும் அருள் புரிஞ்சு
வல்லமையை தந்து எல்லாரையும் காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நல்ல பிரார்த்தனை செய்கிறேன். ஜெயராம் கிருஷ்ணா. ஜெயராம் கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். தெய்வ திருமுறையின் பாதத்தை பணிந்து அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து ஆசிரியர் வழங்கிய தவத்திரு செயலாளர் சாமிஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற சாமிஜி பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த ஷாம்லா அசோக், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் லட்சுமி சேரிட்டிஸ் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 கல்வி நிறுவன தலைவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நல விரும்பிகள், இல்லத்து பணியாளர்கள், முன்னாள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பஜனை, கலை நிகழ்ச்சி மற்றும் சொற்பொழிவாற்ற ஆகிய மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் 3 கல்வி நிறுவன மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நல்வங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु कृपा हि केवलं कृपा हि केवलं कृपा हि केवलं शरण्ये प्रभु रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं रामकृष्ण शरणं வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே. தூங்கி கிடந்த இந்தியாவை எழுப்பி விட்டவன், அங்கே துவண்டு கிடந்த தோள்களுக்கு வீரம் தந்தவன். தூங்கி கிடந்த இந்தியாவை எழுப்பி விட்டவன், அங்கே துவண்டு கிடந்த தோள்களுக்கு வீரம் தந்தவன். பாருக்கெல்லாம் பாரதத்தின் புகழுரைத்தவன், பாருக்கெல்லாம் பாரதத்தின் புகழுரைத்தவன். தான் பாரதத்தின் புதல்வன் என்று பெருமை கொண்டவன், தான் பாரதத்தின் புதல்வன் என்று பெருமை கொண்டவன். வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வீர இளைஞனே எங்கள் விவேகானந்தனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே, வெற்றி மீது வெற்றி கொண்ட வீர தலைவனே. Next anthem. Ready, 1, 2.
जय भगवान श्री रामकृष्ण देव की जय, श्री महामाई की जय, श्री स्वामी जी महाराज की जय, श्री स्वामी ब्रह्मानंद महाराज की जय, श्री स्वामी रामकृष्णानंद महाराज की जय, श्री दुर्गा लक्ष्मी सरस्वती माए की जय, श्री सिद्धिविनायक मूर्ति की जय, भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की